சங்கீதம் 34 சங்கீதம் 8 இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தம். This is the promise for this month, which is from the book of Psalms 34 verses 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க கூடியவன். The man who trusts in the Lord only can taste that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை எல்லாரும் அனுபவிக்க முடியாது. It's not everyone can experience that the Lord is good. அவர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்க முடியும். But only the man who trusts in the Lord can taste and see that the Lord is good. ஏன் கர்த்தர் செய்கிற நன்மைகளை அனுபவிக்கிறவங்க, Those who experience and enjoy the goodness of the Lord, கர்த்தருடைய அன்பை அனுபவிக்கிறவங்க, those who experience the love of the Lord, கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதான சுகத்தை அதிசயத்தை அனுபவிக்கிறவங்க, those who experience the healing and miracles which the Lord is doing in their life, அவரை அனுபவிக்க நாம் நம்முடைய கர்த்தரிலே இன்னும் வேரூன்றி உறுதியாக நிற்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. The more we experience these things, it will help us to be rooted in the Lord and to be firm in the Lord. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in him. ஏனென்றால் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். Because only who trusts in him can taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? How the man who trusts him will be? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். As he is clean, he will also try to sanctify him. 1 யோவான் 3:3 நீங்க வாசிக்கும்போது, When you turn from the book of 1 John chapter 3 verses 3, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பான். And everyone who has this hope in him purifies himself just as he is pure. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷன், A man who trusts in him, who has his அவன் hope, பாக்கியவான். he is blessed. ஏனென்றால் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறான். Because he'll keep purifying himself. அதனாலதான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்துல தன்னை தேவ சமூகத்துல சுத்திகரித்துக் கொண்டே இருந்தான். That's why psalmist in his experience, he always purifies or sanctifies him in the presence of God. ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். He is asking the Lord, Lord, create in me a clean heart. 50ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். In Psalms 50 he says, Lord, create in me a clean heart. அந்த சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்ட தாவீது சொல்லுகிறான், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். And the David who received this clean heart says, God is good to Israel, who such as are pure in heart. ஏனென்றால் சுத்த இருதயமுள்ளவன், Because those who are pure in heart, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவன், those who trust in him, அவன் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறான். they purify themselves, தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். they sanctify themselves. ஏனென்றால் தன்னுடைய தேவன் தனக்கு பதில் தர வேண்டும். Because their God has to answer them. தன்னுடைய தெய்வத்துடைய அன்பை தான் அனுபவிக்க வேண்டும். They have to experience the love of their God. தன் தேவனிடத்தில் உள்ள சுகத்தை அனுபவிக்க They have to வேண்டும். experience the healing from the Lord. தன்னுடைய தேவனால் கிடைக்கிறதான ஒரு உயர்வை தான் அனுபவிக்க They have வேண்டும். to experience the great exaltation from the Lord. கர்த்தர் நல்லவர் என்பதை அநேகருக்கு ஜாதிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். And he has to declare to many nations that the Lord is good. என்னுடைய தவறுதல்கள், By my faults, என்னுடைய பாவங்கள், my sins, எனக்கும் என் தேவனுக்கு நடுவாக சுவர் போல நின்று கொண்டிருக்க கூடாது. it should not be like a great wall standing before me and my God. நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அங்கே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. Our sins and iniquities are like a wall before us, and which Lord cannot heed to us or hear us. என் தேவன் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். I trust in my God. உண்மைதான். It's fact. அப்படியானால் அந்த நம்பிக்கையா இருந்து என் தேவன் எனக்கு விடுதலையாக்கும்படியாக, In that trust in the God to deliver me from that, என் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக, to fulfill the promise which the Lord has given to me in my life, நான் முதலாவது என்ன செய்கிறேன்? first what I do, எனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குகிறேன். I bring in sanctification in me. நெகேமியா அப்படிதான் தன்னை சுத்திகரிக்கிறார். That's what Nehemiah sanctified himself. தானியேல் அப்படிதான் தன்னை சுத்திகரிக்கிறார். That's what Daniel sanctified himself. வாழாக்கப்பட்டது கட்டப்பட வேண்டும். All the desolate shall be rebuilt.
இடிக்கப்பட்ட விழுந்து போன கூடாரம் கட்டப்பட வேண்டும். The fallen tabernacle, the ruined tabernacle has to be rebuilt. தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். God's power has to be manifested. தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். God's glory has to be revealed. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Because God is good to them, those who are pure in heart only. ஆகையினால் தேவமே என்னை சுத்திகரியும். Therefore, oh my God, cleanse me. இரத்தத்தால் சுத்திகரியும். Cleanse me by your blood. என்னுடைய வசனத்தினால் சுத்திகரியும். Cleanse me by your word. பரிசுத்த ஆவியினால் என்னை சுத்திகரியும். Cleanse me by the Holy Spirit. ஒவ்வொரு நாள் அவன் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். Therefore, every day he is sanctified and cleansed. சுத்தம் செய்யும் தேவா, சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும் என்று சொல்லி 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 தன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். He says, oh God, cleanse me, cleanse me, cleanse me. He keeps telling and cleansing himself. அதனால்தான் 86 சங்கீதம் 5 வசனத்திலே தாவீது என்ன சொல்லுகிறார்? That's why in Psalms 86:5 what David says, ஆண்டவரே நீர் நல்லவர், oh Lord, you're good. நீர் மன்னிக்கிறவர், Oh Lord, you forgive. நீர் மன்னிக்கிறவர், Lord, you forgive. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். You are abundant in mercy to all those who call upon you. ஆகையினால் அவர் மன்னிக்க கூடிய தேவனா இருக்கிறார். Therefore he is the God of forgiveness then. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்கிறவங்க யார்? Who are those who enjoy and experience that the Lord is கர்த்தர் good? மேல் நம்பிக்கை உள்ளவங்க. They are only those who trust in the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. Those who trust in the Lord shout நல்ல hallelujah. பலனா சொல்லுங்க. Shout strongly. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறோம். Oh, we trust in the Lord our God. உங்க நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? Your trust is in what? எகிப்தின் மேல் இருக்கிறதா? Is it on Egypt? சகாயமடைபடிக்கு குதிரைகள் மேல் இருக்கிறதா? Is it to take help you are trusting in the horses? உங்களுக்கு இருக்கிற ரதங்கள் மேல் இருக்கிறதா? Is it on the chariots? உங்க நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? What is upon your hope left? உதவிக்காக நான் வேற எங்கேயும் ஓடி போவேனா? For my help am I fleeing somewhere else? ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. Through Isaiah prophet the Lord says, சகாயமடைக்கும்படிக்கு நான் எகிப்துக்கோ to receive the help do I go to Egypt? அங்குள்ள குதிரைகளின் பலத்தையோ நான் நம்பிக்கொண்டு போவதில்லை. It's not that I trust on the strength of the horses and I go there. எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் நாங்கள் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Oh, we trust in the Lord God. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் People what they do? சகாயமடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை அவர்கள் நோக்கி பார்க்கிறதில்லை. To receive the help they do not look unto the Holy One of Israel. ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனம். Isaiah 31:1. அவர்கள் கர்த்தரை தேடுவதில்லை. They do not seek the Lord. எகிப்துக்கு போகிறார்கள். They go to Egypt. தன்னுடைய நம்பிக்கை எதன் மேல் வைக்கிறார்கள்? They trust is on what? குதிரையின் மேல் வைக்கிறார்கள். They rely on horses. அது எனக்காக வழக்காடும். And they shall advocate for me. குதிரை என்று சொன்னால் என்ன? What does horse mean? நான் சம்பாதிக்கிற பணம் இருக்குது. I have my salary and money. மாசம் மாசம் சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன். I put fund. அல்லது நான் ஒரு ஆர்டி போட்டு வச்சிருக்கிறேன். Or I have done a recurring deposit. நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன். I have some savings. அதெல்லாம் எனக்கு வரும். பிஎஃப்ல இருந்து எல்லாம் எனக்கு வரும். All this PF, all this money will come for அத me. வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். I hope in that and I can do everything with அது that. மேல கொண்டு போக மாட்டேன். I will not put my hope on that. திடீர்னு ஒரு சின்ன வியாதி வந்துனா எல்லாம் பொஸ்க்குன்னு போயிடும். Suddenly a disease comes, all your money will be spent. அந்த மனுஷர் இருக்கிறாங்க. I have that man. அந்த மனுஷரை வச்சு நம்பி இருக்கிற கண்டிப்பா அவன் எனக்கு வாங்கி ஜெய வாங்கி கொடுத்துருவான். I trust in that man and that man will get me victory surely. எல்லாம் எந்த மனுஷன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. No, I do not trust on any man. கர்த்தர் மேல தான் நான் நம்பிக்கை I வச்சிருக்கிறேன். trust in the Lord my God. கன்வென்ஷன் முதல் நாள்ல பாஸ்டர் ஆண்ட்ரூ சாட்சி பிரசங்கம் பண்ணாரு. Pastor Andrew on the first day of convention he preached. அவர் பண்ண மலேசியால இருந்து வந்த பாஸ்டர் பண்ண பிரசங்கத்துல என்ன சொல்றாரு? What in the message what he said, pastor from Malaysia, what he said? அவருடைய பெரிய பிரச்சனை, great problem. அவரோடு கூட இருக்கிற மனுஷனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். The man, his client was supposed to be condemned, he was supposed to be punished. எல்லா வக்கீல்களும் கைவிட்டாங்க. கண்டிப்பா இதற்கு பரிகாரம் இல்ல. All the advocates left him saying that there's no solution, there's no atonement for this. சிறைக்கு தான் போகணும். Surely he should be imprisoned. குறைஞ்சபட்ச தண்டனையாவது கண்டிப்பா கிடைக்கும். At least he should face the minimum sentence, minimum punishment. ஆனா அன்னைக்கு போய் நிக்கிற நேரத்துல வாய்தால என்ன நடக்குது? But in the court when they submitted themselves, அந்த ஃபைலே இல்ல. they dismissed the file. என்னன்னு கேட்டா when they asked, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. they said all it is dismissed. இது எப்படி நடந்துச்சு? How it was possible? எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. It was a shock for everyone. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. அது ஒரு பெரிய சாட்சி, முதல் நாள் சாட்சி. It was the first day great testimony. அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்தார். Lord did miraculous things. என்ன நடந்துச்சு? What happened? அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் அந்த மனுஷன். That man said only one word. 3 நாளா தண்ணி குடிக்காம நான் உபவாசம் போட்டேன். 3 days I fasted dry. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருந்தேன். I trusted in the Lord. ஆண்டவரே
ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். Oh Lord, I submit and surrender to your will. கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையா இருந்தா A man completely trusting in the Lord, வெட்கப்படுத்தவே மாட்டார். never he will shame நீ you. வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். His promise, you shall not be shamed. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் தான் கர்த்தரை ருசிப்பா அனுபவிப்பா. The man who trusts the Lord can only taste him and can experience him. எல்லா சூழலின் மத்தியிலும் அவன் அனுபவித்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக In இருப்பான். midst of all the circumstances and situations, he'll experience the Lord God நன்றி and he'll be இல்லாதவர்களா- thankful to him. இன்னைக்கு கர்த்தரை அனுபவிக்கிற அநேகர் நன்றி இல்லாதவர்களாக போறாங்க. Today, many children of God experience the Lord, but they are thankless. உங்களை என்னையும் கர்த்தர் நன்றி உள்ளவர்களாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். God has formed you and me be a people of thanks. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, That's why St. Paul, when he says to the Colossians, ஆகையால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். you are the chosen saints. நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, The book of Colossians chapter 3 verses 12. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், Therefore, as the elect of God, அவருக்கு பிரியமானவங்க, holy and beloved, அவருடைய உருக்கமான இரக்கத்தையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையில் தரித்து கொள்ளுங்க. put on tender mercies, kindness, humility, meekness and long suffering. 15ஆம் வசனத்துல வாசிக்கிற சேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. Verses 15, and let the peace of God rule in your hearts, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். to which also you were called in one body, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். and be thankful. எப்படி இருக்க சொல்றாரு? How is asking? நன்றி உள்ளவங்களா இருங்க. Be thankful. கர்த்தர் உங்களை அழைத்தார், உங்களுக்கு நன்மை செய்தார். Lord God has called you, has done good to you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார். Lord has done good to me. ஏன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கடைசி காலத்துல ஜனங்க நன்றி இல்லாதவர்களாக போவார்கள். 2 Timothy chapter 2 verses 1 says the last days people will be thankless. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்யறாரோ The more and more he is doing good to you, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை வெறுமையாக்கிட்டே the போறோம். more and more we have to empty ourselves. ஆண்டவரே நான் இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லிக்கொண்டே போகணும். You have to always say, oh Lord, I'm nothing. You have to say and keep forwarding. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, 2 Timothy 3:1. கடைசி காலத்துல ஜனங்கள் நன்றி அறியாதவர்களா இருப்பார்கள். The last days people will be thankless. பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பார்கள். People will be without holiness. தன்னைத்தானே பிரியப்படுத்திக் கொண்டு நடப்பார்கள். They'll boast themselves. பணப்பிரியரா நடப்பார்கள். They'll be lovers of money, வீம்புக்காரராக, அகந்த பெருமக்காரர்களாக, boasters and proud, மற்றவர்களை தூஷிக்கிறவங்களாக, blasphemers, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, disobedient to parents, நன்றி அறிதல் இல்லாதவர்களா போவாங்க. unthankful. கர்த்தர் செய்கிற நன்மைக்கு எப்பொழுது நன்றியா இருக்கணும். Always be thankful for the goodness which God has done to you. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அசைக்கப்பட மாட்டான். A man who trusts the Lord shall not be moved. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? How he will be? தன் தேவனையே நம்பி இருக்கிறான். The man he trusts completely in அவனுடைய the Lord. வேர் எங்க இருக்குது? Where is his அவனுடைய root? இருதயமாகிய வேர் எங்க இருக்குது? Where is his root called heart? நீர்க்கால்கள் ஓரமா இருக்குது. It is by the waters. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவனுடைய வேர் இருக்குது. His root is on the word of God. ஒரு தடவை அப்படிதான் பைபிள்ல ஒரு ராஜா இருந்தான். In scripture there was a king then. 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read the book of 2 Kings chapter 1, ஒரு ராஜா இருந்தான். there was a king. 1ஆம் அதிகாரத்துல அந்த ராஜாவுடைய பெயர் அகசியா. And his name was Ahaziah. அந்த அகசியா என்ற ஒரு ராஜா இருந்தான். This king called Ahaziah. அவன் அகசியா ராஜா இருந்தா, அவன் ஒரு தடவை அவன் வீட்டுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே விழுந்துட்டான். And he fell through the lattice of his upper room when he was sitting once. கீழே விழுந்த உடனே என்னாச்சே தெரியல, ஏதோ எலும்பு ஒடிஞ்சிச்சோ அல்லது வேற ஏதாவது இடுப்பு ஒடிஞ்சிச்சோ என்ன வந்துச்சோ தெரியல, படுக்கையோட ஆயிட்டான். And he was not able to understand what happened, whether his bones was fractured or was he injured. He was on the bed then. படுக்கையில் ஆயிட்டான். He was on the bed. படுக்கை இனி அவ்வளவுதான், எதோ ஆகும்போதோ தெரியல, அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். He had a great trouble. Now what is going to happen to me in future? இந்த நாட்கள் இருக்கிற போல எந்த ஸ்கேனிங் சென்டரும் அன்னைக்கு கிடையாது. Like these days what we have scannings was not those days. ஏதாவது எம்ஆர்ஐ எடுக்கலாம், இல்ல வேற ஸ்கேனிங் பண்ணலாம்னாலும் ஒண்ணுமே எக்ஸ்ரே எடுக்கனாலும் அந்த நாட்கள்ல கிடையாது. Those days no facility of MRI or scanning or x-ray then. தன்னுடைய படுக்கை விட்டு அவனால எழும்ப முடியல. He was not able to get up from his bed. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு வந்து போச்சு. This incident has happened to me. இந்த சந்தர்ப்பத்தை நான் என்ன செய்யறது? Now in this situation what shall I do? நான் இருப்பேனா செத்து போவேனா? Will I live or die? எனக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா, if I see my situation, நான் படுக்கை விட்டு எழும்ப முடியாது போல. I am not able to get up from my bed. படுக்கை விட்டு எழும்பிடுவேனா எழும்ப மாட்டானா? Will I get up from my bed or not? என்ன செய்ய? What shall I do now? மருத்துவர்கள் இல்ல, no physicians. யாரிடத்துல போய் என்ன கேட்பது என்று ஒண்ணுமே புரியல. Not knowing what to go and to whom to ask. அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. He had an idea. பாகால் செபுல் என்று சொல்லி அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறான். He was getting into the idol worship called Baal Zebub. அவன் தாய் ஒரு யேசபேல்.
That was Jezebel. ஆகாபுடைய குமார் பிள்ளைகள் மகன் Now he is the son. இவன் இந்த சூழ்நிலையில் மத்தியில் எப்படி He was son of Ahab. இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்தவன். He was serving the Lord God of Israel. இந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது இந்த அகசியாவுக்கு நன்றாக தெரியும். Now Ahazia knew it well. How is the God and who is the God of Israel? இந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். This God, how the God set the people from the bondage and brought them out. எப்படி தேவன் விடுதலையாக்கினார். How the Lord delivered them. எகிப்திலிருந்து நடந்த காரியம் என்ன? Things what happened in the days of Egypt. எகிப்தில் எல்லா கூடாரங்களுக்குள்ளும் விழுகை நடக்குது. In the tents of Egypt and all the tents there was fall. எல்லா கூடாரங்களையும் அழுகுறாங்க. And everyone weeping and crying. அழுகுற சத்தம் கேக்குது. There was shout of cry. ஐயோ அம்மா ஆத்தான் கதறாங்க. And everyone was cry and hue and cry there. ஆனா இஸ்ரவேலுடைய கூடாரத்துல அப்படி இல்ல. But in the tents of Israelites, இந்த கூடாரத்தை நல்ல ஆட்டுக்குட்டி அடிச்சு the சாப்பிடுறாங்க. tent of Israel, they slaughtered the lamb, they ate. சந்தோஷமா இருக்கிறாங்க. They are happy. புறப்பட டூர் போக ஆயத்தமா இருக்கிறாங்க. They are ready and prepared to go to எங்க tour. போறீங்க? Where are you going? எல்லா செருப்புக்கு கால்ல தொக்க பாதரட்சியை மாட்டிக்கொண்டு செருப்பை மாட்டிக்கிட்டு You are wearing your sandals in your feet. சீக்கிரமா கிளம்ப போறாங்க. They are swiftly, they are getting ready. ஆயத்தமா இருக்கிறாங்க. They are prepared. எங்க டூர் போறீங்க? Where are you going for tour? யாரெல்லாம் போறீங்க? Who and all is going? முழு ஜனங்களும் சேர்ந்து போக போறோம். And everyone, we are all going to go. எந்த இடத்துக்கு போக போறீங்க? Which place you are going to go? கர்த்தர் காத்து வைத்ததான கானானுக்கு போக போறோம். We are going to the Canaan which the Lord has shown us. செழிப்பான தேசத்துக்கு போக போறோம். The land of prosperity. அடிமைத்தனத்தை விட்டு வெளியே போக We போறோம். are going to set up from the bondage. எகிப்தியருடைய கூடாரம் எப்படி இருக்குது? How the tents of Egypt were. ஓன்னு அழுகுறாங்க. There was hue and cry. பலன்கள் எல்லாம் அழியுது. All the first fruits were destroyed. ராஜாக்கள் சாகுறாங்க. Kings were dying. ராஜ அரண்மனையில் இருக்கிற மூத்த பிள்ளைகள் எல்லாம் சாகுறாங்க. Firstborn in the palace of the king was died. மிருக ஜீவன்கள் எல்லாம் சாகுது. Now the livestock were dying. மாறி மாறி அடி மேல அடி விழுந்து கிடக்குது. They were strike towards again and again. என்னாச்சு? What happened? What happened? இப்படி ஒரு சம்பவம் ஆயி போச்சு. Why this incident? உங்க வீட்ல In your house? எங்க வீட்ல ஒண்ணுமே நடக்கல. Nothing happened in our house. இருள் பூமியை மூடும். Darkness shall cover the earth. ஆருள் ஜனத்தை மூடும். Thick darkness will cover ஆனா the people. உன்மீதோ கர்த்தர் உதிப்பார். But upon you the Lord God இந்த will ஜனங்கள் arise. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி புறப்படுறாங்க. These people trust in the Lord and trust in the word of God and they கர்த்தருடைய start. வார்த்தையை விசுவாசித்தாங்க. They believed in the word of ஒரு God. ஆட்டுக்குட்டி பலியாகணும். A lamb has to be slain. அந்த இரத்தம் உன்னை பாதுகாக்கும். That blood will preserve you. அதனுடைய மாംசத்தை நீ புசிக்க You have to வேண்டும். eat its flesh. நீ அங்கு கொடுக்கப்படுகிறதான ஒழுங்கின்படி புளிப்புள்ளாத அப்பம் கசப்பான கீரை எல்லாத்தையும் நீ புசிக்க வேண்டும். As per the discipline order given, you have to eat the unleavened bread, you have to eat the bitter herbs. இந்த வார்த்தையை அப்படியே நம்பினாங்க. They completely trusted கர்த்தருடைய this word. வார்த்தையை விசுவாசித்து நம்பி அதற்கு ஒப்பு கீழ்ப்படிந்தார்கள். They believed in the word and completely submitted themselves to this கீழ்ப்படிந்த word. கூடாரங்களில் நியாய தீர்ப்பு இல்லை. Those who obeyed in the tents, there was no judgment. கீழ்ப்படிந்த கூடாரங்களுக்குள்ள அழிவு இல்லை. There's no destruction in the house tents. Those who இன்றைக்கு obeyed. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்திருப்பாயா உன்னுடைய கூடாரத்திலே நன்மை உண்டாயிருக்கும். Today, if you obey to the word of God in your house, in your tents, there'll be goodness. கர்த்தருடைய ரகசிய செயல் அந்த கூடாரத்தின் மேல் இருக்கும். And the secret works of the God will be upon the house and the tents. கீழ்ப்படிதலுக்கு அடையாளம் என்ன? What is the sign of obedience? கீழ்ப்படிதலுக்கு அடையாளம் என்ன? What is the sign of தேவனுடைய obedience? வசனத்துக்கு நான் கீழ்ப்படிகிறேன். I obey to the word of God. அதற்கு அடையாளம் என்ன? What is the sign of it? அதான் தண்ணீர் ஞானசானம். That is the water baptism. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. கண்ணீர் நம்முடைய கன்வென்ஷனோடயும் 16 பேர் ஞானசானம் எடுத்தாங்க. During your convention, we had 16 people taking the water baptism. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. எடுத்தவங்க கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க பாப்போம். Those who have taken baptism, please raise up. ஞானசானம் எடுத்தவங்க எல்லாம் Those who have taken baptism இந்த கன்வென்ஷனோட ஞானசானம் எடுத்தவங்க in this convention, எழுப்புங்க. முன்னாடி பின்னாடி அங்கேயே நிக்கிறாங்க. வேற யாரு? இன்னும் பஞ்சாப்ல உள்ளவங்க எடுத்தாங்க. people from Punjab took. வெளியில இருந்து புதுக்கோட்டையில உள்ளவங்க எடுத்தாங்க. நிறைய பேர் எடுத்தாங்க. People from outside Pudukkottai, they took. எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க? நாங்க கீழ்ப்படிகிறோம். They signify that they obey. obey. இவங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது இப்போ. Now those who have taken baptism are not children. சபையில் உள்ள மெம்பர். You are the member of the church. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. சபையில இவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டாங்க. You have become membership in church. சரீரத்தோட இணைக்கப்பட்ட கொஞ்சம் கைகளை தட்டி சந்தோஷப்படுங்களே. Now clap your hands, they are united with the body of Christ. Sit down. ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிகிறோம். Because they say we obey to the word of இதுக்கு God. முன்னாடி கீழ்ப்படியாம இருந்தோம். Before we did not obey. இப்ப எல்லாவற்றுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படியோம். We obey to the word of God. சபையின் ஒழுங்குகளுக்கு We கீழ்ப்படியோம். obey to the discipline of church. பெற்றோருக்கு கீழ்ப்படியோம். We obey to parents. அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியோம். We obey to the authorities. இப்படி கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாங்க நடப்போம். We obey and we completely trust in the Lord and we walk. அப்போ இந்த
கர்த்தர் செய்யற நன்மைகள் எல்லாம் இந்த ராஜா இருக்கிறானே அகசியா எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தான் இவன். Now this king Ahaziah knew all the goodnesses which the Lord God has done. வனாந்தரத்துல அந்த தேவன் நடத்தி கொண்டு வந்தது என்ன? The Lord God, how the Lord God led them in the wilderness. தேவன் இவர்களுக்கு பரிகாரியா இருந்தாரே. How the God was atonement. யாத்திராகமம் 15:26ல வாசிக்கிறது போல, As we read in Exodus 15, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, if you diligently heed to the voice of your Lord அவர் God, பார்வைக்கு நீ செம்மையானவைகளை செய்து, and do what is right in his sight, அவர் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்தா, give ear to his commandments, அவருடைய நியாயங்கள் எல்லாம் கைக்கொண்டா, and keep all his statutes, எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதி உனக்கு ஒண்ணுமே வராது. I will put none of the disease on you which I brought on the நானே உன் Egyptians. பரிகாரியாகிய கர்த்தர், For I am the Lord who healeth you. அவர் பரிகாரி. He is a healer. கர்த்தரை நீ தேடு. Seek the Lord. ஆனா அந்த அகசியா என்ன செய்தான்? What Ahaziah did, வியாதி பட்டுட்டு I'm diseased. நீ எழும்புவனா எழும்ப மாட்டானா தெரியாது. I don't know whether I will raise up or not. அப்போ என்ன செய்ய? What to do then? ஆனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். There's a prophet there. கண்டிப்பா அந்த தீர்க்கதரிசி இடத்துல போனா Surely if I go to that prophet, சுகம் கிடைக்கும். I'll get healing. தீர்க்கதரிசியின் மேல் நம்பிக்கை இல்ல. There's no trust in the prophet. தேவனுடைய ஊழியக்காரர் மேல நம்பிக்கை இல்ல. They do not trust the servant of God. தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை They இல்ல. do not trust on the word of God. செபூன் மேல தான் அவனுக்கு நம்பிக்கை. And his all trust was on Beelzebub. எழும்போனா எழும்ப மாட்டேனா? Will I get up from my bed or not? நடக்குமா நடக்காதா? Will this happen or not? எப்ப துவங்கினா நடக்கும்? When will I start and when it எப்ப will finish? செய்தா அது நடக்கும்? When will it finish when I start? இன்னைக்கு சிலர் கேட்பாங்களே என்ன? Some ask me, ஊழியக்காரங்களே சும்மா பேருக்கு வச்சிருப்பாங்க. for the sake of servants of God, they keep. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் குறிச்சிட்டு வந்துருவாங்க. They plan everything. என்ன செய்வாங்கன்னா புதன்கிழமை தான் கல்யாணம் நடத்தணும். As per the worldly thing, they have to conduct weddings. வீடு டெடிகேஷனா? House dedication. காலையில உதய சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே போய் என்ன செஞ்சிடணும்? பாலை காய்ச்சிரணும். Even before the sunrise, we have to boil the milk. குறிப்பிட்ட நாள்ல தான். Particular day. ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. Somebody said Sunday morning before the meeting you come and pray and go. நாளை பார்க்கறாங்க. They see auspicious time. மேல நம்பிக்கை. They trust on the auspicious நேரத்தின் மேல் the நம்பிக்கை. auspicious day. அந்த சமயங்கள் மேல நம்பிக்கை. They trust on auspicious சாவுக்கு time. போனாலும் விட மாட்டாங்கறாங்க. Also in the death house. அங்க போனாலும் 12 மணிக்கு முன்னாடியே 11 மணிக்கே பாஸ்டர் அப்படி. They said pastor before 11 o'clock. நீயே எடுத்துக்காண்டு வந்துட்ட. போன வாரத்துல ஒன்னு நடந்துச்சு. அவங்களே பாத்துக்கிட்ட சொல்லுங்க யாரும் போக மாட்டாங்க. Last week I told them you only take care, we will not go. We said நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். your trust should be on the Lord. எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு கர்த்தர் நல்லவர் என்று நல்லது என்று சொன்னார். God created everything and then he said it's good. எந்த நாளா இருந்தாலும் நேரமா இருந்தாலும் எல்லாம் எனக்கு நன்மையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Whatever the day or time, அப்படிப்பட்டவங்க நல்லா சத்தமா ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுதான் கர்த்தர் ஆசீர்வதித்த நேரம். Lord God has blessed everything. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், The man who trusts the Lord. ஆனா இந்த அகசியா என்ன செய்கிறான்? Therefore what this Ahaziah did, அவனுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த பாகால் செபூன் மேல, and his trust was on Beelzebub. அந்த பூல் அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை. He was trusting on that அந்த God. விக்கிரகத்தின் மேல் நம்பிக்கை. He was trusting on that idol. அது கை கொடுக்காது. It will not help. அவன் நினைக்கிறான் அதுதான் எனக்கு கை கொடுக்கும். And he trusts it will அதுதான் help. என்னோடு பேசும். It will speak to me. கர்த்தர் சொல்லி பார்க்கறாரு. Lord was watching. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் இவன் திசை திருப்பிட்டு போயிடுவான் போல. Will he divert all the people of God? கஷ்டம் வந்த உடனே நேரா 2 ஆட்களை அனுப்பி விடுறான். When difficulties came, he sent the எங்கடா people. போறாங்கன்னு கேட்டா, If you ask where they are going, அவன் போய் குறி கேட்கிறதுக்கு நான் போறேன். they are going for soothsaying. ஜோசியக்காரன் கிட்ட போறேன். They are going for நாள் பார்க்கறவங்க கிட்ட they are போறேன். going to see horoscope. They are going to see பதில் கிடைக்குமான்னு போறேன். time. I am going to get the answer. கர்த்தர் பார்த்தாரு. Lord was watching over. ஊழியக்காரன் எலியாவை கூப்பிட்டாரு. God called Elijah, the servant of God. எலியா போ. Elijah, go. பாரு அவன் 2 பேர் போறான் பாரு. See 2 of men are going. புறப்படு. Go, arise and go. போற வழிக்கு நீ எதிராக போ. Go before them. போ. அந்த ஆட்கள் அனுப்பி இருக்கான் பாரு அந்த ராஜா. See, this king has sent forth people. அங்க போனா எதிர்த்தாவடி வர்றாங்க. So when he was going, people are coming before him. எங்கப்பா போற? Where are you going? இல்ல ராஜா ஐயா அனுப்பி விட்டாரு. Oh, king has sent us. படுக்கையில ஆயிட்டாரு. He is on the bed. உங்களுக்கு தெரியாதா? Do you not know? தெரியும். I know. இந்த சூழலில பரிகாரியாகி அவர்தான் நமக்கு பரிகாரி. In this situation he is our healer. ஓ இஸ்ரவேலில் தேவன் இல்லையா? Is there no God in Israel? இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். Oh, this God is a living God. இந்த தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். This God is a God who is alive. இந்த தேவன்
மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறவர். This God is a God, those who trust on him, he helps them. அவர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறவர் அசைக்கப்படுவதில்லை. The man who trusts the Lord shall not be moved. இஸ்ரவேல் தேவன் இல்லன்னு நீ அங்க போறியா? Are you going there because there's no God in நீ Israel? கேக்குற காரியம் உனக்கு ஒண்ணு விளங்காது. போ. And whatever you are going for, it shall not prosper. நீ செத்துருவே, சாகவே சாவாய். And surely he shall die. நிச்சயமா அத போய் சொல்லு அவர்கிட்ட. Go and tell your king. அவர் போறா. என்னடா என்ன சொன்னாங்க? What happened? What did பாகால் they say? செபூல் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? Wow, what is the prophets of Baal Zebub said? ஏற்கனவே பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொன்னு போட்டான். Already he killed the prophets of Baal. இந்த எலியாவின் காலத்துல தான் அற்புதம் நடந்துச்சு. During the days of Elijah, the miracles was done. அக்கினியை இறப்பி கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிச்சான். He brought down fire from heaven and proved that the Lord is God. அவங்க 12 மணி நேரம் உபவாச ஜெபம் போட்டாங்க. They conducted 12 hours fasting prayer. ஒரு பதிலும் கிடைக்கல. There was no answers at நீ all. எத்தனை மணி நேரம் போட்டாலும் உனக்கு பதில் கிடைக்காது. And whatever many hours you fast, ஆனா இந்த தேவன் அப்படி அல்ல. but this God is not இந்த so. தேவனை நாங்கள் சமீபத்தில் வைத்து ஆராதிக்கிறோம். And we worship this God keeping so close அவர் to us. எங்களோடு கூட இருக்கிற தேவன். He is the God who is with us. அவர் எங்களுக்குள் இருக்கிற தேவன். He is the God who is in us. அவர் கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு பதில் கொடுப்பார். When we call on to him, he answers us. அதனால தான் ஏசாயா 58 அதிகாரத்துல That's வாசிக்கிறோம். what we read in Isaiah 58. நீ கூப்பிடுவாய், You'll call, இதோ இருக்கிறேன் என்று அவர் உடனே உனக்கு மறுஉத்தரவு and he தருவார். will answer, behold, here I am. எரேமியா 33:3 என்ன வாசிக்கிறீங்க? What we read in Jeremiah 33:3. என்ன நோக்கி கூப்பிடு, Call on to me, நீ அறியாதது எட்டாதமான காரியங்களை உனக்கு செய்வேன். and I will show you great and wonderful things. கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். And he answers everyone who calls upon him. அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், That's why the psalmist says, எங்களை மன்னிக்கிறவர், he is the God who நீர் forgives. நல்லவர், You're good. நீர் மன்னிக்கிறவர், You're the God who உம்மை forgives. நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேல நீ கிருபை மிகுந்த தேவனா இருக்கிறீர். You are the God who is in abundance of mercy upon everyone who call on to him. Call on him. அகசியாவுக்கு நடந்த சம்பவம் என்ன? What is the incident happening to King ஐயோ, அப்படியா, Hezekiah? நான் சாக போறேனா? Oh, am I going to எனக்கு die? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதா? Oh, is this incident going to தீர்க்கதரிசி happen? சொல்லிட்டானா? The prophet said, அந்த எசேக்கியா ராஜாவை போல ஜெபம் பண்ணல. like King Hezekiah, he did not pray. ஆண்டவரே எனக்கு மன்னிங்கப்பா, Oh Lord, forgive நான் me. இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும். Some more time I have to live. ஆயுச கேட்டா கர்த்தர் உங்களுக்கு தருவார் If you கண்டிப்பா. ask for the long life, surely God will give. இல்ல நான் சீக்கிரம் போய் சேர்ந்துறேன் அப்படினா சீக்கிரம் கொண்டு போயிடுவாரு. If you say, I want to die soon, he will make you to die soon. சீக்கிரம் போய் சேர்ந்துறணும்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா Those who சொல்லுங்க want to பாப்போம். die soon, please lift up your hand and shout hallelujah. ஒருத்தருக்கு விருப்பம் கிடையாது. ரொம்ப ஆயுசா இருக்கணும். Everyone wants to live a long life. பிதாக்களுக்கு ஒத்த ஆயுசு வேணும்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி ஒரு Those who அல்லேலூயா say, I சொல்லுங்க. want the long life of my forefathers, lift up your hand and shout hallelujah. அதுக்கும் இல்லையா? மரமண்டைகளாட்டு இருக்கீங்களே. ஆயுசோடு இருக்கணும். I want to live ஒரு long. அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. ஆயுச கேட்டா கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். If you ask long life, Lord granted him. இல்ல கர்த்தர் என்ன சேர்த்துக்கிட போறாரு? No, God is going to என்ன take me. வாவான்னு கூப்பிடுறாரு. He is calling me, come. இல்ல ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாரு. No, Lord, some more time I have to live ஏதாவது here. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா போச்சு. Some say the Lord is calling me. ஆண்டவர் பேசிட்டாரு. Lord has spoken to me. பிசாசே வந்து பேசுவான் உங்ககிட்ட சில நேரத்துல. Sometimes devil will also come and வந்து speak to மெதுவா you. சொல்லுவான். Slowly he will whisper. நீ கிளம்பு. Start. ரெடியாவு. Be ready. நீ ஒண்ணு என்ன சொல்லணும்? What do you have to answer? நான் எதுக்கு வரணும்? Why have to come? எங்கட பாஸ் எஸ்பி அனஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. Pastor S.P. Ernest said to us. ஒரு தடவை சொல்றாரு எஸ்பி அனஸ் நீ பரப்புடு ஆயத்தமாயிருச்சு. Once it was he heard S.P. you be ready, get ready. கர்த்தர் உடனே சொல்லிட்டாராம். இவர்கிட்ட யாரோ வந்து சொல்றாங்க. Somebody came and told him. யாரோ வந்து சொல்றாங்க. Somebody came and told him. இல்ல ஆண்டவரே எனக்கு இன்னும் வேணும். No Lord, I need some more time. நான் ஊழியம் செய்யணும். I have to minister to you some more ஒரு time. தடவை அப்படி சரீரமெல்லாம் அப்படி மரிச்சு விழுந்துட்டாரு. And once he was like he was dead and fell down. அவருடைய ரூம்ல போய் பார்க்கிறோம். When we went in his room and காலையில saw ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு புறப்படுறோம். Sunday service 9 o'clock we were starting. 8:15 பாஸ்டர் எஸ்பி அனஸ் மரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. நான் அடையார்ல இருக்கிறேன். 8:15 it was announced that Pastor S.P. Ernest has passed away. I was in Adyar. உடனே அமெரிக்காவுல பாஸ்டர் டான் ஸ்பையர்ஸ்க்கு ஃபோன் போகுது. The call went to Pastor Don Spears who was in உடனே பாஸ்டர் America. டான் ஃபோன் எடுத்துட்டு சொல்றாரு. Pastor Don took the phone and said, இல்ல மரிக்கல அவரு. no, he did not die. போராடி ஜெபம் பண்ணுங்க. Oh, strive and pray. அவருடைய சங்கார தூதனை கட்டி ஜெபம் பண்ணுங்க. Bind the angel of death and pray. கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அவர் தேவை. Law he needs for this ministry. சங்கார தூதனை கட்டுங்க. Bind the angel of death. நாங்கள் இங்க கட்டி ஜெபிக்கிறோம். We also bind here and pray. 8:15 ரூம்ல போய் எட்டி பார்க்கறோம். எல்லாம் கூட்டத்துக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகறாங்க. One group of people were getting ready for the 9 service. மணி ஆராதனை சண்டே சர்வீஸ் 9 ஆராதனை. o'clock service and one group went into his room. They were peeping in. நின்னுகிட்டு பயங்கர சத்தமா ஜெபம் நடக்குது. And people were with loud voice they were praying inside.
inside his room. தொட்டு பார்க்கறோம். டாக்டர் கல்யாணி அம்மா வந்து பார்க்கறாங்க. மம்மி. Dr. Kalyani came and tested அவங்க him. வந்து பார்க்கறாங்க. இல்ல. She tested. பல்ஸ் இல்ல. There's no pulse. இன்னும் கொஞ்சம் 1/4 மணி நேரம் ஆயி போச்சு. It's 15 minutes past. முடிஞ்சிருச்சு அப்படிங்கறாங்க. It's gone. ஆனாலும் விடல. Still they did not leave. ஆண்டவரிடத்துல போராடணும். They strived to the Lord. கண்களால நான் பார்த்த காரியம் பிரியமானவரே. Beloved, with my own eyes I saw this. ஜெபத்துல எல்லாம் விட மாட்டோம் நாங்க. With prayer we will not திரும்ப leave. அவருக்கு ஒரு ஜீவன் வேணும். Again we need his life. திரும்ப அவருக்கு ஆயுசு வேணும். Again we need long life for போராடி him. ஜெபிச்சோம். We strived and prayed. கொஞ்ச நேரத்துல திரும்ப அவருக்கு ஜீவன் வந்தது பாருங்க. Little while his breath came into him. ஜீவன் வந்துட்டு அப்படியே பார்க்கறாரு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு He saw everyone around. எழும்பி சொல்றாரு. He raised up and said, இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். this is how you have to pray. இப்படிதான் நீங்க போராடி ஜீவனை வாங்கணும். Strive and receive the ரெண்டு get back the வழியை life. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God has kept two ways before you. உபாகமத்தில் நீங்கள் வாசிக்கிற ஜீவ வழி இருக்குது, உங்களுக்கு முன்பாக மரண வழியும் In இருக்கிறது. Deuteronomy read one is the way of life, another is way of death. ஜீவனுக்குரிய வழியை வைத்திருக்கிறார். He has kept the way of life. மரண வழியை He has வைத்திருக்கிறார். kept the way of death. உனக்கு என்ன தேவை? What do you want? மரண வழியில போகணுமா ஜீவனுக்குரிய வழியை? Do you want to go in the way of life or way of ஆனா death? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன What சொல்லுகிறது? the promise of God நீ says, ஜீவனுக்குரியதை தெரிந்து கொள்ள வேண்டும். you have to choose the one of life. நீ ஜீவனுக்குரியவனாக வாழ வேண்டும். You should be living a man of இந்த life. ஜீவன் இவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது When this lives come into him, பாருங்க ரெண்டு அந்த வசனத்தை உபாகமம் 30 அதிகாரம் 19 வசனம். Deuteronomy 30:19. நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். It says, therefore choose life that both you and your descendants may live. நான் ஜீவனையும் மரணத்தையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். It says, therefore I have before you this death, blessing, cursing. உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு ஹalleluya. Choose life that both you and your descendants may live. ஹalleluya. Hallelujah. நீ பிழைக்கணும். You have to live. உன் சந்ததியும் Your பிழைச்சிருக்கணும். descendants have to live. நானும் பிழைக்கணும். I have to live. என் கூட இருக்கிறவங்களும் பிழைக்கணும். Those who with me have to live. பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சுக்காங்க. Hold your neighbor's hand and say, நாங்களும் நம்ம பிழைக்க வேண்டும். we have to live. நம்முடைய சந்ததிகள் Our பிழைத்திருக்க descendants have to வேண்டும். live. ஹalleluya. Hallelujah. அதற்காக நான் ஜீவனை தெரிந்து For கொண்டேன். that I choose life. அந்த ஜீவன் தான் யாரு? Who is this life? இயேசு என் ஜீவன். Jesus is my life. கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. ஆகையால் தான் அப்போஸ்தலர்கள் அந்த ஜீவன்ல வாழ்ந்தாங்க. That's why apostles live in அந்த this life. ஜீவன்ல ஆளுகை செய்தாங்க. They reigned in this life. அத பத்தி பாஸ்டர் பாபிங்கற பாஸ்டர் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணினார். About this, Pastor Bobby, once he preached, பிரசங்கம் பண்ணிட்டு அந்த வருஷத்துல தான் பாட்டு கட்டினாரு. and he preached and wrote a song. கிறிஸ்து என் ஜீவனுமே ஜீவன் என் பலனுமே கிறிஸ்து என் ஜீவனுமே ஜீவன் என் பலனுமே நீத்தம் நீரவு போல் அற்புத ஜீவியமே நீத்தம் நீருறவு போல் அற்புத ஜீவியமே ஆதரை தனில் மிகும் பேரிலை பாருதலை ஆதரை தனில் மிகும் பேரிலை பாருதலை ஆத்மதனிலியும் உன்னத பலனே ஆத்மதனிலியும் உன்னத பலனே ஜீவனில் வாழுவே ஜீவனில் ஆளுவே எல்லாரும் சேர்ந்து ஜீவனில் வாழுவே ஜீவனில் ஆளுவே ஜீவனின் ஜோதியில் வீற்றிடுவே ஜீவனின் ஜோதியில் வீற்றிடுவே ஜீவனில் வாழுவே ஜீவனில் ஆளுவே ஜீவனில் வாழுவே ஜீவனில் வாயில் அறிக்கையிடுங்க ஆமென். Everyone sing, confess it. ஜோதியில் வீற்றிடுவே ஜீவனின் ஜோதியில் ஜீவன் ஜீவன் வீற்றிடுவே Life that is enter in. ஜீவனில் வாழுவே ஜீவனில் ஆளுவே கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். Christ is life. வியாதி விலகி போகட்டும். The disease flee. சாபம் அழியட்டும் இயேசுவின் Curse be நாமத்தில். destroyed in the name of Jesus. மரணத்தின் வல்லமை அழியட்டும். Let the powers of death be destroyed. ஜீவனில் ஜோதியில் வீற்றிடுவே ஹalleluya. Hallelujah. கர்த்தர்
கர்த்தருடைய வல்லமையின் மேல் ஜீவன் மேல நான் நம்பிக்கை I வைத்திருக்கிறேன். trust in the power of the Lord and in the life of the Lord. அவருடைய ஜீவன்ல நீ நம்பிக்கை வைத்திருக்கும் போது When you trust in His life, உன்னுடைய ஜீவனை அழிக்க எந்த வல்லமையால முடியாது. no powers can destroy your life. எரிகிற அக்கினி ஜுவாலை அவிழ்க்க முடிஞ்சுச்சா? But the fiery furnace was able to kill them. அக்கினியில 7 மடங்கு அக்கினி. The fiery furnace was increased 7 times ஜீவனை more. இவர்களுடைய ஜீவனை அழிக்க முடிந்ததா? Was not able to destroy their life. சிங்கங்களின் கெபி சிங்கங்கள் இந்த ஜீவனை அழிக்க முடியுச்சா? The den of lions was not able to destroy them. கிறிஸ்து உனக்கு ஜீவனா இருக்கும்போது When Christ is your நீ life, கிறிஸ்துவை விட்டுட்டாதா? if you leave Christ, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாதா? if you lose His hope on Him, அகசியாவே உன் வாழ்க்கையில அழிவு வரும். or Ahazia, in your life there will be death. நீ எழும்ப முடியாது. You cannot get up. ஆனா அதே ஜீவனை அவன் விசுவாசித்தான் எசேக்கியா ராஜா. But King Hezekiah believed in the same life. நான் மரிக்க கூடாது. I should not die. நான் ஜீவனோடு இருக்கணும். I should be alive. இன்னும் ஆயுஸ் எனக்கு வேணும். I need long life. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. Not 1 or 2 years. 15 வருஷம். 15 years. அதுல அவன் உண்மையா இருந்திருந்தான்னா If you would have been faithful, இன்னும் கர்த்தர் அவனுக்கு ஆயுசை தந்துக்கிட்டே இருப்பாரு. God would have given இன்னும் you further கொஞ்சம் more. இன்னும் கொஞ்சம் little more. இன்னும் ருசிக்கிறேன். Further I அந்த taste. 15 வருஷமும் உபகாரத்துக்கு தக்க நடக்கணும். 15 years you should live as per the goodness. You should be faithful for God, what God has done. சிலருக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்போம். Sometimes we pray for some and receive the blessings and give it to them. இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும். By mercy they'll get life. அதுக்கு பிறகு மாத்தினா அவருடைய வாழ்க்கை ரொம்ப தாறுமாறா போயிடும். And after that their life will be so ஏசாமி pitiful. ஜெபம் பண்ணோம். ஏசாமி இவங்களுக்கு இப்படி ஒன்னு நடந்துச்சு. எசேக்கியா ராஜாவின் காலத்துல நடந்தது. Why did Lord we pray for them? Why did this happen to them like King Hezekiah? அவனை போல ஆயிரும். It will be like King புதிய Hezekiah. ஜீவன் வந்தது என்று சொன்னால் When you have new life, ஒரு மரணம் அழிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு the வருகிறார். Lord has destroyed the death. If the Lord has brought you into new அந்த life, ஜீவன் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக the உபயோகப்படுத்துவேன். entire life you have to use it for the glory of the Lord. இனி இந்த ஜீவன் என்னுடையதல்ல கர்த்தருடையது. This life is not mine, it is of the Lord. நான் அவருக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. All the days of my life, oh my soul, do not forget all the goodness He has done. ஜீவிய காலமெல்லாம் நீ அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். All the days of your life you should be thankful to Him. இன்னும் அடுத்தது 15 வருஷம் கழிச்சு அந்த எசேக்கியா ஜெபிச்சிருந்தாலும் இன்னும் கூட கர்த்தர் தந்திருப்பார். ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வேணும் ஆண்டவரே. If Hezekiah would have prayed for more இன்னும் கொஞ்சம் தாங்க more than ஆண்டவரே. 15 years, Lord, இன்னும் நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் I ஆண்டவரே. want to do good. He would have prayed, Hallelujah. given to him. Hallelujah. Hallelujah. கேளுங்க. Ask. எல்லா ஹார்ட்ல எந்த ஓட்டம் எந்த பிளாக் இருந்தா கர்த்தர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி Lord விட்டுருவார். will clear all the blocks in your heart. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? எல்லா டாக்டர்ஸ் ஆஞ்சியோ பண்ணனும்ங்கறாங்க. The doctor is asking இல்ல to do ஓபன் angio சர்ஜரி பைபாஸ் பண்ணனும்ங்கறாங்க. or bypass open heart surgery. ஆண்டவர் செய்வார். ஒரு ராத்திரியே உனக்கு சொப்பனத்துல வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். Lord will do it one night. The Lord will come and dream and He will heal you. இப்படி நடந்த அற்புதம் உண்டு. There are miracles like that, like this. அந்த அற்புதம் நம்முடைய சபையில இன்று நடந்து கொண்டே இருக்குது. நடக்கும், நடக்க போகுது. The miracles is already doing, God is doing in our church. கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க. Believe in the Lord. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். Trust is the man, Lord, and this is the man who trusts the Lord is blessed. மருத்துவரால செய்ய முடியாது. நம்முடைய தேவனால் எல்லாம் செய்வாருங்க. Doctors cannot do, but our God can do everything. உங்களுடைய இருதயத்தை பழைய இருதயத்தை தூக்கி போட்டு புதிய இருதயத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. He'll throw away your old heart and He'll give you new heart. புதிய சரீரத்தை தந்துருவாரு. He'll give you new body. புதிய இருதயத்தை தந்துருவாரு. New heart He'll give. புதிய ஆவியை தந்துருவாரு. He'll give you new spirit. புதிய பலனை தந்துருவாரு. New strength He will give. எல்லாதி சிங்காசனத்தில் இருக்கிறவர் என்ன செய்கிறார்? He who is in the throne, what He'll do? சிங்காசனத்திலிருந்து உண்டாகிற சத்தம் என்ன கேக்குது? What is the voice from the throne tells? நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Behold, I make everything new. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Behold, I make everything new. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். He'll make everything new. புதிய சரீரம். New body. இந்த கன்வென்ஷன் வந்த நிறைய பேர் சொன்னாங்க. Many came to convention said, சுகர் வியாதியில இருந்த மாறிடுச்சு பாஸ்டர். Pastor, diabetes is changed. ரொம்ப எஞ்சி வலியா இருந்தா மாற்றிட்டார் ஆண்டவர். I was in chest pain, changed. பாருங்க அந்த தம்பி ரிச்சர்டுக்கு பண்ணது பெரிய அற்புதம். It's a great wonder which happened to Richard's life. அவர் பாஸ்டர் காருன்னு ஒரே மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாரு. He keeps sending me message, Pastor Garu. சந்தோஷத்தை சொல்லவே முடியல. Not able to describe the joy. அவருடைய சந்தோஷம் நிலைச்சிருக்கணும். Oh Lord, the joy should be permanent. சந்தோஷம் இன்னும் மிகுதியாகணும். Lord, their joy should increase. திருப்பதியில அல்ல நைஜீரியாவில் இந்த ஊழியங்கள் பரவணும். This ministry is not only to உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். Your name has to be exalted. Hallelujah. Hallelujah.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் யாரு? Who is the man who trusts the Lord? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற என்ன செய்வான்? What he'll do? தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பான். He'll purify himself. ஏதாவது பதறி பேச மாட்டான். He'll not speak anything hastily. பிரியமில்லாத வார்த்தைகளை பேச மாட்டான். Unnecessary words will not அவருக்கு speak. பிரியமில்லாத செயல்களில் ஈடுபட மாட்டான். He'll not involve himself in things தன்னை unpleasing to the Lord. சுத்திகரிச்சுக்கொண்டே He'll keep sanctifying himself. பாஸ்டர் எஸ்பியான அடிக்கடி சொல்லுவாரு, Pastor SPNS often says, அப்ப சுத்திகரிப்பு வேலைக்காக நீங்க காத்திருக்க கூடாது. you should not wait for the sanctification time. கோபம் வந்துருச்சா, If you're angry, கசப்பு வந்துருச்சா, if you have bitterness, இதயத்துல பொறாம வந்துருச்சா, if you have envy in the heart, ஒருவேளை எரிச்சல் வந்துருச்சா, if you have jealousness, அந்த நேரம் தானே அவருடைய ரத்தத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. immediately bring his blood in you. கர்த்தாவே, நான் எரிச்சல் எனக்குள்ள வந்துருச்சு. Oh Lord, jealousness has come in me. சோத்திரம், உம்முடைய ரத்தத்தால கழுவுங்க. Wash me with your blood. இந்த எரிச்சல் எனக்குள்ள அதிகரிக்க கூடாது. Let this jealousness not increase in me. கசப்பு எனக்குள்ள வந்துருச்சு. This bitterness has come in me. கசப்பு இனி அதிகரிக்க கூடாது. Let it not multiply. உடனே இந்த கசப்பான வேர் என்னை விட்டு அகன்று Lord, போகட்டும். take out the root of bitterness. அது உனக்குள்ள இருந்துச்சுன்னா, If it is there in you, அவனுக்கு நீ யார் மேல கசப்பு வச்சிருக்க அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. the person upon whom you are bitter, nothing will happen to him. கசப்பு வச்சிருக்கிற உனக்கு தான் கிருபை போயிடும். And you will lose the grace because of your bitterness. கசப்பான வேர் முளைத்தெழும்புகிறதுனால், Because of the bitter root which is coming up. உனக்கு கலகமும் உன் கிருபை உன்னை விட்டு போயிருந்தான் எபிரேயருக்கு பவுல் சொல்லுகிறார். So Paul says to Hebrews, it will be trouble to you and you lose the grace. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அது அழகா சொல்றார். Hebrews 12:15 he wonderfully says. எபிரேயர் 12:15ல சொல்றார். Hebrews 12:15. ஏன்னா அந்த கசப்பான வேர் என்ன செய்யணும்? Root of bitterness, உன் கிருபையை நஷ்டப்படுத்திரும். it will spoil your grace. உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை It நஷ்டப்படுத்திரும். will spoil your gifts. It உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை நஷ்டப்படுத்திரும். will make you lose spiritual experiences. வரங்கள் கனப்படுத்த வேண்டுமானால், If the gifts has to be honored. வரங்களை பற்றி நல்ல அருமையான பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. Pastor SPNS wonderfully told about the gifts. வரங்கள் கிரியை செய்கிறது பெரிய காரியம் அல்ல. It's not the gifts working is a great thing. வரங்கள் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும், ஜனங்க சுகம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுல நடக்கிறது அநேகம் உண்டு. By many gifts will work and people will come healed and they may depart. எகிப்தில் அது நடந்ததுதான். It happened in the days of Egypt. கர்த்தர் எல்லாரையும் கொண்டு கிரியை செய்வார். Lord will work by everyone. வரங்கள் என்று சொல்லுகிறவங்க எல்லாரையும் கொண்டு கர்த்தர் அற்புதம் நடத்துவார். Gifts by many God will do wonders and miracles. எனக்கு தெரியும் ஒரு ஐயா, I know about a பெந்தகோஸ்து சபையில இருந்தார். he was in Pentecostal church தெரியாம மூக்கு எப்போதும் அவர் பாக்கெட்ல மூக்குப்பிடி டப்பா வச்சிருப்பார். and he used to keep the nose powder with him and always used நல்ல to ஜெபம் பண்ணுவார், வியாதி சுகமாகும். he prayed diseases will be healed. பிசாசு கூட ஓடும். Demons will flee. அந்த பக்கம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு மூக்குப்பிடி போட்டுட்டு வருவார். He'll go to the washroom and put the nose powder and he'll come. பாக்கெட்ல மூக்குப்பிடி வச்சிருப்பார். And then that addiction he had. அது எங்களுக்கு தெரியாது. We did not know ஒரு this. தடவை ஒரு பிசாசு சொல்லிச்சு. Once one devil said, என்ன சொல்லிச்சு? டேய், நீ மூக்குப்பிடி போடுறது எங்களுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாதா? பிசாசு சொல்லி once கொடுக்குது. devil said, you're using this, do I not know? ஆனால நீ சொன்னால நீ என் மேல குற்றத்தை அவர் பார்க்கறதுல நீ என்ன பார்க்கற? குற்றம் சாட்டுகிற பிசாசே, போ வெளியே. He cursed the demon saying that he is not seeing my fault. Why are you seeing? He பேய் ஓடுது, rebuked it. பிசாசு ஓடுதுன்னா நீ பரிசுத்தவான்றவன போயிருதுன்னு நினைக்காத. Do not think because you are saint and holy, demons are fleeing from the people. பாவிகளுக்கும் கர்த்தர் வரங்களை அளிக்கிறாரு. Also to the sinners, God gives them அற்புத gifts. அடையாளங்களை நடக்கிறத பார்த்தவன அவன் பெரிய ஆவிக்குரியவன், தெய்வீகமானவன், பரிசுத்தவான் என்று சொல்லி நம்பிராதீங்க. Do not trust people those who because of these gifts they are saints, they are holy and godly people. நிறைவானது வரும்போது இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். When the fullness comes, all this will அந்நிய pass away. பாஷையும் போயிடும், தீர்க்கதரிசனங்களும் போயிடும், வரங்கள் எல்லாம் போயிடும். Different languages and prophecies and gifts will pass away. நிலைத்து நிற்கிறது என்ன? What is that? ஆவியின் கனிகள், Fruit, spirit of fruit of spirit, தெய்வீக சுபாவம். divine qualities. எஸ்பிஆர்எஸ் ஒரு தடவை Pastor சொல்றாரு, SPNS often says வரங்களை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, about gifts. நல்ல குத்து விளக்கு பெரிஞ்சி பிரகாசமா எரிஞ்சு கொண்டுதான் இருக்குது. When the lampstand it burns, it glows well. எரியுது. அந்த இதுல எல்லாரும் ஆசாரியன் ஊழியம் செய்கிறான். And the priest serves their ministers there. எவ்வளவுதான் வரங்களை நீங்கள் பயன்படுத்தினாலும், How much ever you use the gifts, உங்களுடைய சுபாவம் சரியில்லை என்றால் அந்த வரங்கள்ல வேல்யூ இல்ல அப்படின்னு ஒரே ஜீரோ போட்டார். அதுல if the quality your character is not good, it's useless using the gifts. இப்படி ரொம்ப ஜெபிக்கிறாரு, ஜெப வரம் உள்ளவரா. He is so much praying, he is going the prayer gift. இப்படி நல்ல பாடுறாரு, பாடல்களுக்குரிய தாளந்து உள்ளவரா. He is having the talent of singing. ஆனா நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாரு, தீர்க்கதரிசனம் வர உள்ளவராச்சே. He is prophesying so much, he is having the prophecy. பிசாசுகளோடு வியாதி சுகமாகுது. Disease is getting healed and demons are fleeing. இந்த வரங்கள் எல்லாம் இருக்குது. All these gifts is there. எல்லா வரங்கள் இருக்குதுதான். All this gift is there. அதே மனுஷனிடத்துல The same man, ஒரு சண்டையோ
If you fight, கோபம், anger, பிடிவாதம், the stubbornness, முரட்டாட்டம், stubbornness, கசப்பு, bitterness, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவர் என்ன ஊழியம் செய்யறாரு? if it is there, what ministry is doing? அப்ப இந்த சுபாவங்கள் தான் அந்த ஆட்களை உன்னுடைய வரத்தை கனம் பண்ணுவதற்கு உதவியா இருக்கு. Therefore, this qualities, divine characters will honor your gift, and this will help to honor your அதனால gifts. தான் பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள்? That's why saints what they say. தங்களை இந்த வரங்கள் பயன்படுத்தப்படினா அந்த வரத்தினால் தங்களை பண்படுத்திக் கொள்ளுகிறார்கள். Therefore, by the gifts, they plow themselves, they reform themselves with the gifts. ஆதாமை Saints. ஏற்படுத்தினது எதற்காக? Why these gifts are formed? தோட்டத்தை அவன் பண்படுத்த வேண்டும். Why the garden was given? தோட்டம் பண்படுத்தப்பட வேண்டுமானால் If the garden has to be toiled, the garden has வரங்கள் to be, வைத்துதான் அது பண்படுத்தப்படுகிறது. by the gifts on its toiled and it's சபை mended. சீர்பொருந்தப்படணும். Church has to be established. தோட்டங்கள் பண்படுத்தப்பட Church has to be வேண்டும். corrected. If the garden அதற்கு has to be, பண்படுத்தப்படுவதற்கு பல உபகரணங்கள் இருக்குது. garden has to be tended. அதற்கு மம்பட்டி இருக்குது, There's a spade, அதற்கு கோடாலி இருக்குது, there's an axe, அதுக்கு தேவையான கடப்பாரை இருக்குது, there's a bar. அல்லது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா உபகரணங்களும் அங்க இருக்குது. All these tools are there. வரங்கள் சபைகளுக்குள்ள கிரியை செய்யும் போது When the gifts work in the church, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களை பற்றி சொல்லி 1 இருக்கிறது. Corinthians 12 talks about 12 gifts. அதே போல கொரிந்திய சபையார் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா இருந்தார்கள். Therefore, the Corinthians were not short of any gifts. வரங்கள் கிரியை செய்ய The more gifts work, சரியில்லாத ஆளு தங்களை சரி பண்ணி கொண்டே இருப்பார்கள். people those who are not correct and appropriate will set them right and correct themselves. கர்த்தர் பேசிட்டார், Oh, the Lord has spoken. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, God's word is revealed. வரங்கள் மூலமாக மற்றவர்களும் பண்படுத்தப்படுகிறார்கள். By these gifts, many are all tend. வரங்களை செயல்படுத்துகிறவர்களும் ஆண்டவர் நம் மூலமா இப்படி கிரியை செய்கிறாரு, நாம் இப்படி கோபிக்க கூடாது, நாம் இப்படி எரிச்சல் அடையக்கூடாது, நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுவார், தன்னை மறைத்து 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 தங்களை தேவ சமூகத்தில் மறைத்து காத்துக் Those கொள்கிறார்கள். who also operate the gift, they see that no, the gifts are getting operated by themselves. They correct themselves, they sanctify themselves, they cleanse themselves, and they get better. இதை அறியாத அநேகர் இந்த வரத்தினாலே அழிஞ்சு போயிடுறாங்க. Not knowing many, by these gifts they get destroyed. அதை தான் கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார். That's what the Lord said to Moses. கையில நான் ஒரு வரத்தை தர்றேன், I have given you a gift in your hand. கோல் உன்னுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. A rod is given in your hand. அந்த கோலை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை By பிளக்கலாம். this rod you can divide the Red அந்த Sea. கோலிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட By பண்ணலாம். this rod you can make the water to rush அந்த out from the கோலை rock. எடுத்துக்கொண்டு எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு முன்பாக நீ அற்புத அதிசயங்களை செய்யலாம். By this rod before the Pharaoh you can do wonders and miracles before him. மோசே அந்த கோலை கீழே போடு. Moses put the rod down. அது என்னவா மாறினது? What it became? சர்ப்பமா மாறிச்சு. It became a serpent. நீ சரியான விதத்தில் அது உபயோகப்படுத்தினாயானால் If you use it rightly, அது வல்லமையோடு செயல்படும். it will work mightily. தேவ சித்தம் இல்லாத விதத்தில் நீ பயன்படுத்தினால் If you use it as per the அந்த not willing. கோலே உனக்கு சர்ப்பமாக மாறிடும். If you use this unwilling as per against the will of God, it அந்த becomes serpent to வரங்களே you. உன்னை அழித்து விடும். That gifts will destroy you. அதுதான் அவன் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தப்படினா அந்த கோலினால் தான் இரண்டாவது முறை அடித்து கண்மலையை தேவ சித்தம் இல்லாதபடினா அதனாலே அவன் கானானுக்குள் பிரவேசிக்க And முடியாது. that's why, because he was not able to use the rod properly, second time he strike the rod, and because of this he was not able to get into Canaan. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு பிரியமானவர்களே. Beloved, it's a warning for us. சரியான விதத்தில் நாம் செயல்பட வேண்டும். We have to operate தேவன் rightly. நம்மளுக்குள்ள கிரியை செய்யற வரங்களை பார்ப்பதல்ல, It's not the gifts which is working in us. God உங்களுக்குள்ள sees. இருக்கிற தெய்வீக சுபாவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். The Lord sees the divine qualities அதுதான் in you. இயேசு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. That's why Jesus said, learn from me. நான் சாந்தமா இருக்கிறேன், I am meek. நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், I am humble. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. Learn from me, உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். and you will have rest. உங்க வாழ்க்கைக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். There'll be peace in your life. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் The man who trusts the Lord, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பார். and he will taste that the Lord is good. இந்த 2025 வருஷ பிப்ரவரி மாசத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் In அனுபவிங்க. this year 2025 February, experience that the Lord is good in your life. அவர் சுத்தமா இருக்கிறது போல உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருங்க. As he is pure, purify yourself. அவர் உங்களை மன்னிப்பார். He'll forgive you, அவர் உங்களுக்கு மிகுந்த கிருபை தர காத்திருக்கிறார். and he is waiting to give you abundance of மிகுந்த mercies. நன்மையை தர He காத்திருக்கிறார். is waiting to give you abundance of goodness. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை Let us மூடுவோம். all close our eyes. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's submit to the word of கர்த்தாவே, God. உம்மீது நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். Oh Lord, we trust in you. உம்முடைய வார்த்தையை நாங்கள் Lord, விசுவாசிக்கிறோம். we believe your word. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் We கீழ்ப்படிகிறோம். obey to your voice.
voice. மேல நாங்கள் நம்பிக்கையாக எங்களுடைய ஓட்டத்தை Lord, ஓடுகிறோம். we trust you. We run our race trusting on you. உம்மை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். Lord, we want to experience you, Lord. கர்த்தரை அனுபவிக்க The more you experience அவருடைய your Lord, வல்லமை அனுபவிக்கும் போது, the more you experience your நன்மை power, அனுபவிக்கும் போது, when you experience His goodness, கன்வென்ஷன்ல எவ்வளவு நன்மையான காரியங்கள். in this convention, so many good things. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் எங்குமே தெரியல. Oh, this fellowship we did not know. நல்ல சபையின் ஐக்கியத்தை கர்த்தர் தந்தார். God has given you good church fellowship, நல்ல ஆத்துமாக்களை தந்தார். good souls He has given, நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் good தந்தார். servants of God He has given, பல இடங்களில் உள்ள ஊழியக்காரங்க, people from many different பல places, பாஷக்காரங்க, many people from பல different languages, பாஷக்காரங்க, பல தேசத்துல உள்ளவங்க, people from different countries. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம், எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தந்தார். God has given a wonderful fellowship with one another. இந்த ஐக்கியம் எதற்காக? Why this fellowship? இன்னும் தேவனை நீ அனுபவிக்கும்படியாக. Furthermore, to experience God. தேவனை அனுபவிக்க அனுபவிக்க The more you experience God, இன்னும் வேறு ஆழமா போகுது. your root is going deep. இன்னும் ஆழமா வேறு உண்ட He'll செய்கிறார். help you to be rooted deep. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிசயங்களை செய்ய God காத்திருக்கிறார். is waiting to do wonderful உன் things in your வாழ்க்கையில life. ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்க கர்த்தர் God is காத்திருக்கிறார். waiting to bring a great change in your life. இன்னும் இதிலும் மேன்மையானதை கர்த்தர் செய்ய And போகிறார். furthermore, excellent things God will do. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அனுபவிக்க இன்னும் விரும்புகிறோம். Oh Lord, furthermore, we want to experience you. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. Say that the Lord is good. இந்த தேவன் நல்லவர். Say that His God is கர்த்தர் மேல் good. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? Bless the man who trusts the Lord. அவன் என்ன சொல்லிக்கொண்டே இருப்பான்? What He will keep saying. கர்த்தர் ஏன் எனக்கு இது அனுமதிச்சார்? Why God permitted கர்த்தர் this? ஏன் இப்படி ஒரு தொல்லை எனக்கு கொண்டு வரணும்? Why God brought this எனக்கு இந்த trouble to me? தீமை வரணும்? Why this evil has to ஒரு come in my நாள் life? சொல்லவே மாட்டான். Never He will say this. தீமையா நடக்கிறதையும் கூட, Even the evil, எந்த எதிராக வர்ற பிரச்சனைகளும் கூட even the problem which comes against, அவன் பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுவா? He will look at it and what He'll say. கர்த்தர் நல்லவர் தான் சொல்லுவா. He'll say, Lord is good. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout கர்த்தர் hallelujah. மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சொல்லுவா. The man who trusts the Lord, இந்த மாதத்தில் அப்படி சொல்லுங்க. say in this month, எந்த வியாதி வந்தாலும் சரி, any disease comes, எந்த தேவையா இருந்தாலும் சரி, any need, எக்ஸாம் எழுத நீ போறதா இருந்தாலும் even சரி, if you're going for go to write எந்த exam, இன்டர்வியூக்கு போறதா இருந்தாலும் even சரி, if you're going for interviews, உனக்கு எதிராக கட்டளைகள் வந்தாலும் சரி, even the commandments may come against சொல்லுங்க you, கர்த்தர் நல்லவர் say சொல்லுங்க. that the Lord is good. சாத்தா வெட்கப்பட்டு போவா. Satan be என் ashamed. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். I trust in my Lord. இயேசு நல்லவர். Jesus is good. இயேசு நல்லவர். Jesus is good. அவர் வல்லவர். He is mighty. அவர் பெரியவர். He is great. அவர் மீது நம்பிக்கையா இருக்கிறேன். I trust in Him. அவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் A man who trusts the Lord, செழிப்பா இருப்பான். he'll be prospering. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் A man who trusts the Lord, சந்தோஷமா இருப்பான். he'll be joyful. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற Trust the மனுஷன் man who நன்மை அனுபவிப்பான். will experience goodness. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற The man மனுஷன் who trusts the Lord விடுதலை அனுபவிப்பான். will enjoy அவர் deliverance. மேல் நம்பிக்கையா இருக்கிற The man who மனுஷன் trusts the Lord ஜீவனை அடைந்து கொள்ளுவான். will possess life. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற The man மனுஷன் who trusts the Lord, அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவான். he'll be taken up in அவர் His மேல் ways. நம்பிக்கையா இருக்கிற The man மனுஷன் who trusts the Lord, சியோனுக்கு போவான். go to Zion. பரம எருசலேமுக்கு அவன் கொண்டு போகப்படுவான். He'll be taken into New Jerusalem. எப்படி உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிச்சு? How you did? நீ எப்படி இதை அடைந்து How did கொண்டாய்? you get this experience? How did you possess it? பாஸ்டர் டியு தாமஸ் சொல்றாரு, Pastor T.U. Thomas said, பரலோகத்துல போய் இருக்கும்போது, when I went to heaven, ஆண்டவர் வருகையில போய் இருக்கும்போது, when I was about to go சியோன்ல போய் இருக்கும்போது, when I went to Zion, பரலோக எருசலேம்ல போய் நீ இருக்கும்போது, when I go to New உன் Jerusalem, ஆண்டவரோடு இருக்கும்போது, when I'm with God, நீ எப்படி வந்த? பக்கத்துல இருக்க ஒருத்தர் காட்டாரா? and the neighbors one another asked, how இவர் did இந்த you come பூமியில here? இருக்கும்போது யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாரோ Whom and all I wanted to see, he said, அவங்க எல்லாம் அங்க பார்க்கவே இல்லையா? I was not able to see them. யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்கள காணுமே. Whom and all he wanted to அவங்கள see. பார்க்க நினைச்ச இவங்கள பார்க்க I wanted to நினைச்ச see them. I wanted to see them. No one was யார் there. வரமாட்டாங்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா? Those who was not supposed to ஓ come, but they were sitting தேவனுடைய அற்புதமான கிரியை. there. God's wonderful work. இவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. They keep sanctifying தங்களை themselves. பரிசுத்தப்படுத்திக் கொண்டே They are இருக்கிறாங்க. sanctifying themselves. தேவ சமூகத்தில் தாழ்த்திக் கொண்டே They humble இருக்கிறாங்க. themselves in God's presence. எப்படியாகிலும் ஏழை என்னை சேர்த்துக் கொள்ளும். Somehow I am poor, O Lord, accept me. ஐயா நாங்கள் தகுதி இல்லை. O Lord, we are ஆனால் disqualified. உங்களை தகுதியாக்குற ஒருவர் But இருக்கிறார். there's one God who will qualify you. மனுஷனால் தள்ளப்பட்டது, Those who are rejected by man, ஆனால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. accepted by God. அது யாருக்கும் ஆகாது. It's not ஆனால் acceptable by தேவன் anyone, அதை சேர்த்துக் கொள்வார். but God will accept them. அங்க போய் ஒருத்தர் பார்த்து, They say one நீ another, எப்படி வந்த? how did you come நீ here? எப்படி வந்த? How did you come ஐயோ here? நீ வந்துட்ட. Oh, you have come எப்படி here. வந்த I தெரியலையே. don't know, how did you come here? ஆமா, அவங்களும் சொல்ற நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. They will also say, I also don't know how தேவ did they come கிருபை here. எனக்கு அப்படி செய்தது. God's grace தேவ with me. கிருபை என்னை கொண்டு வந்தது. God's grace brought ஓ me. தேவன் அவங்களுக்கு மிகுந்த கிருபை அளிக்கிறார். God gives them abundance of அவர் mercy. மன்னிக்கிறார். He forgives. அவர் நல்லவரும், He is good. அவர் மன்னிக்கிறவரும், He who forgives. கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். He is abundant in mercy. பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். They shout, holy, கிருபை holy, கிருபை holy. என்று
ஆர்ப்பரிக்கிறார்கள். Shout grace, grace, கரங்களை தட்டி grace. கர்த்தரை துதிப்போம். Clap your hands and praise God. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என சந்தியால் சொல்வதை கேட்க ஆசை என் ஜீவனா என் இயேசுவே ஏற்று எல்லாரும் எழுப்பி நிற்போம். Let us all stand up. என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். காணவும் எங்குதே எந்த உள்ளம் சீக்கிரமாறுமே என்னை சேர்க்க. காணவும் எங்குதே எந்த உள்ளம் என்னை சேர்க்க. என் ஜீவனா என் இயேசுவே. 486வது பாடல். 486. என் ஜீவனா என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். காணவும் எங்குதே எந்த நல்ல சீக்கிரமாறுமே என்னை கரங்களை தட்டி அவை காணவும் எங்குதே எந்த நல்ல சீக்கிரமாறுமே என்னை சேர்க்க. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோர் கண்ணியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோர் கண்ணியால் சொல்வதை கேட்க ஆசை. என் ஜீவனா என் இயேசுவே கண்டிடுவேன். என் ஜீவனா என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். காணவும் எங்குதே எந்த நல்ல சீக்கிரமாறுமே என்னை சேர்க்க. காணவும் எங்குதே ஹalleluya. சீக்கிரமாறுமே எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என் ஜீவனா என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். என் ஜீவனா என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன். காணவும் எங்குதே எந்த நல்ல சீக்கிரமாறுமே என்னை சேர்க்க. காணவும் எங்குதே செல்வம் தேசம் உறவினர்கள் ஒன்றுமே வேண்டாம். செல்வமும் தேசமும் உறவினர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுமே வேண்டாமே உலகினில் உமது மகிமை என்றும் காண. சீயோனில் சேர்த்திடும் சீக்கிரமாய். செல்வமும் தேசமும் உறவினர் ஒன்றுமே வேண்டாமே உலகினில் உமது மகிமை என்றும் காண. சீயோனில் சேர்த்திடும் சீக்கிரமாய். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூயர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் ஹalleluya. கிருபை கிருபை என தூயோர் கண்ணியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் கிருபை கிருபை வெளிப்படட்டும். ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை ஹalleluya. கிருபை என தூயோர் கண்ணியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூயர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும் கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. கிருபை கிருபை என தூயோர்
கிருபை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார் கர்த்தர். Lord God reveals கிருபை grace in உன் your life. வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார். Lord God manifests grace in your life. கிருபையினால் உண்டாகிற சுகம், Healing by the grace. கிருபையினால் உண்டாகிற ஜீவன், Victory, life by the கிருபையினால் grace. உண்டாகிற ஜெயம், Victory by the grace. கிருபையினால் உண்டாகிற மேன்மை, Excellence by the grace. கிருபையினால் உண்டாகிற மகிமை, Glory by the grace. கிருபையினால் உண்டாகிற அதிசயத்தை Wonderful by the grace. கர்த்தர் காண பண்ணுகிறார். Lord makes you to see. கர்த்தர் நல்லவர். God is good. இயேசு நல்லவர். Jesus is good. துதித்து மகிமைப்படுத்துவோம். Let's praise and let's praise, glorify Him. ஹalleluya. எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everyone with a thankful heart praise Him. இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. With a thankful heart. Praise the Lord. Praise the Lord.